ஒரு ராஜா இருந்தான். 108 பேரை கூப்பிட்டான். அறிஞர்கள், பேரறிஞர்கள். சாப்பாடு போட்டான். சாப்பாடு சாப்பிட்ட 108 பேரை செத்து போயிட்டாங்க. சூழ்ந்தது இருள். மேல உட்கார்ந்து இருக்காருல்ல யம தர்மராஜா, அவர் சித்திரகுப்தனை கூப்பிட்டாரு. என்னடா நடந்துச்சு தம்பி? 108 பேர் செத்து இருக்காங்க, என்ன நடந்துச்சு? ஒரு ராஜா இருந்தாரு, அவர் எல்லா அறிஞர்களையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு காசு கொடுக்கணும்னு இருந்தாரு. இந்த சமையல் செஞ்சாங்கல்ல, அதுல விஷம் விழுந்துருச்சு. அது எப்படி விழுந்துச்சு? சமையல்காரனுக்கு தெரியல. அவன் சமைச்சுக்கிட்டே இருக்கும்போது மேல ஒரு பருந்து போச்சு. அந்த பருந்து கால்ல ஒரு பாம்பு இருந்துச்சு. அந்த பாம்பு வாயில இருந்து விழுந்த விஷம் அந்த சாப்பாட்டுல விழுந்துருச்சு. அதனால செத்து போயிட்டாங்க. கேஸ் அன்க்ளோஸ்ட். 30 வருஷம் 40 வருஷம் கேஸ முடிக்க முடியல. யார குற்றம் சொல்வீங்க நீங்க? மன்னனையா, சமையல்காரனையா, பருந்தையா, பாம்பையா, இல்ல சாப்பிட்டவங்களையா? என்ன செய்யறதுன்னு தெரியல. யமதர்மன் பெண்டிங்ல வச்சிருக்காரு கேஸ். அந்த அறிஞர் ஒருத்தன் செத்தான்ல, அவன் பேரன் ஒருத்தன் 40 வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு தன் தாத்தாவை சாவு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு போறான். இங்க ஒரு மன்னன் இருந்தானாமே, அந்த மன்னன் வெளில வர்றதில்ல, உள்ள வயதாகி உள்ளேயே அடைஞ்சு கிடக்குறான். இங்க ஒரு மன்னன் இருந்தானாமே, அவன் அறிஞர்களுக்கு சாப்பாடு போடுவானாமே, அவனை பார்க்கணும். ஐயோயோ போயிராதே, விஷம் வச்சிருவான். ஒரு காய்கறி வச்சுக்கிட்டு இருந்த வித்துட்டு இருந்த ஒரு பெண். உடனே சித்திரகுப்தனை கூப்பிட்டாரு யம தர்மராஜா. கேஸ் க்ளோஸ்ட். யார் மீது குற்றம் போடுவது, யார் குற்றவாளி என்பது முடிவாகிவிட்டது. யார் குற்றவாளி என்றால், புறம் பேசினால காய்கறி விற்கும் பெண், அவள்தான் குற்றவாளியாக யமதர்மன் தீர்ப்பு எழுதினார். இது சொன்ன உடனே நான் பதறி போனேங்க. உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? எதுவுமே தெரியாம ஏன் பெருசா ஒரு ஜெனரலைஸ்டா பெரும் குற்றத்தை பேசுகிறீர்கள்? அங்க என்ன நடக்குது என்று நமக்கு தெரிய வேண்டுமா இல்லையா? தெரிந்து ஒன்றை சொல்லலாம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வல்லமை குறைந்த விஷயம் என்ன தெரியுமா? நாம தப்பு பண்ணா வக்கீல், அடுத்தவன் தப்பு பண்ணா ஜட்ஜ்.